ட்ராவல் காம்படிட்டிவ் ஆட போகிறேன்னு பிட் சுட்டு வந்துட்டான். வீடியோ பார்த்தேன் ப்ரோ. நீங்கள் பார்த்த மாதிரியே நானும் பார்த்தேன் ப்ரோ. நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்களோ நானும் பார்த்தேன், எனக்கும் தெரியும். ஸோ இப்போ தான் வந்து அவன் காம்படிட்டிவ் ஸ்டார்ட் பண்ண போகிறான். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது, இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கான பாத் வே அப்படின்றது நினைக்கிறத விட ரொம்ப கஷ்டம். ஸோ யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம். ஸோ இஸ் அ வெரி குட் பிளேயர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஈஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கிரைண்ட் பண்ணணும், லாபிக்கு அடாப்ட் ஆகணும். ஸோ எந்த மாதிரியான ஒரு கேம் ஸ்டைல் அவன் கொண்டு வரணும் அப்படின்ட்டு இருக்குது. அண்ட் ஹி ஹேஸ் டு யூனோ கம்யூனிகேஷன்லேருந்து சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து காம்படிட்டிவ்குள்ளே வரணும் அப்படின்னா நிறைய அவன் ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் இஃப் ஹி ஸ்டார்ட்ஸ் டுடே மினிமம் ஒரு 3 to 6 months ஆகலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் ஹிம், ஹிஸ் யூனோ அவனுடைய ஒரு என்ன சொல்லுவாங்க, அவரோட ஒரு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவருடைய எந்த அளவுக்கு அவரால் வந்து பார்த்திங்கன்னா லைக் இன்வால்வ்டாக பண்ண முடியுதோ அதுக்கேற்றாப்புல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்ஸு அவருடைய கேம் பிளேயில் வரும். அண்ட் அதுக்குன்ட்டு ஒரு டீம் அமையணும், அவருக்குன்ட்டு ஒரு டீம் செட், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட். லைக் நல்ல பிளேயர்ஸ் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஈஸி அடாப்டேஷனுக்கே மினிமம் ஒரு 3 மாதம் கிட்ட ஆகும். ஸோ அதெல்லாம் பெரிய ப்ராசஸ் இருக்குப்பா. ஹரி ப்ரோ எல்லாமே சொன்னார் ப்ரோ. 3 பேருக்கு டிவைஸ் நீங்கள் தான் ஸ்பான்சர் பண்ணீங்கன்னு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.